பணியாளர்கள் விவகாரத்துல அமைச்சர் கே நேரு என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. ஆமா, 10 மண்டலங்களை கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்றேங்க, அது தவறு தான். யாரு செஞ்சாலும் தவறு தான். அம்மா வச்சுட்டு போனது அந்த மாதிரி நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறதுக்கு வைக்கல. நான் உள்பட சொல்றேன். அதாவது அங்கங்க உள்ளவங்களுக்கு நாங்கள் போட்டு வச்சிருந்த மாடலே அந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகும். ஆனால் அவங்களே ஒரு முதலாளி ஆக்கி பார்க்கலாங்க நம்ம ஊர் ஜனங்களை. அந்த ஐடியாவில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இது மாற்றி செஞ்சுருக்காங்க. யாரு செஞ்சாலும் தப்புன்னா தப்பு தான். அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக சேர்றாங்க. குறிப்பா அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமீபத்துல முதல்வரை சந்திச்சு சேர்ந்திருக்கிறாங்க. அது எப்படிமா பாக்குறீங்க? அதிமுகவுக்கு ஒரு பலவீனமானதா? உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதை மாத்துறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு நிச்சயமா அதை செஞ்சுதானே ஆகணும். இந்த மக்களுக்கு இதை செஞ்சு கொண்டுட்டு வரலைன்னா ரொம்ப சிரமமாயிடும். இது புதுசாக ஒருத்தங்க கற்றுக்கிட்டுலாம் செய்ய முடியாது. இங்கே செஞ்சு வச்சிருக்கிற சிக்கல் இருக்கு பாருங்க. இது யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவங்களால மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும். அதுதான் உண்மை. இப்போ நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸு, எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, ஏதோ கேள்வி கேட்கணும், மைக்கை பிடிக்கிறோம், கேட்குறோம் அப்படின்னு இல்லை. அதுக்கும் ஒரு தகுதி வேணும், அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு 10 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த நிற்கிற நேரத்தில் என்ன சூழ்நிலை இருக்குங்கிறத வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு செயல்படணும். அப்போ தானே அது பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தானே இருக்கும்.